السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، تبارك اسمك ذو الجلال والإكرام، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان، أو كما قال عليه الصلاة والسلام: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. இருலோக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றல்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்திலே, அதிலும் குறிப்பாக புனித ரஜபுடைய மாதத்துடைய ஜும்ஆவில் நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். ரஜப மாதத்துடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. ஆமீன். நம்முடைய எல்லோருடைய நல்ல அமல்களையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, சென்ற வாரங்களில் புனித ரஜப மாதத்துடைய சிறப்புகளை பற்றியும், அந்த ரஜப மாதத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அபிவிருத்தி, பரக்கத்தை, ரஹமத்தை கேட்க வேண்டும் என்ற பெருமானாருடைய அழகான வழிமுறைகளையும் நாம் பார்த்தோம். அந்த வரிசையிலே பரக்கத்தை நாம் எப்படியெல்லாம் பெற வேண்டும், ஆனால் அந்த பரக்கத்தை, அல்லாஹுடைய அபிவிருத்தியை இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி விரிவாக நாம் இன்று பார்க்க போகின்றோம். சங்கைக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நியாமத்துகளில் மிக முக்கியமான நியாமத் என்பது, அருள்கொடை என்பது பரக்கத்து. அல்லாஹுடைய அபிவிருத்தி இல்லாமல், பரக்கத்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாது. காரணம், நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே பரக்கத்து இருக்க வேண்டும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, வருமானமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழில் துறைகள், குடும்பம், மற்ற இதர செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் அல்லாஹுடைய பரக்கத் என்பது கண்டிப்பாக வேண்டும். நம்முடைய வியாபாரத்திலே குறைவாக இருந்தாலும் போதும் என்ற மனம் இருந்தால் அதுவும் பரக்கத். அதே போல குறைவான நேரத்தை அல்லாஹ் வழங்கி அதில் நிறைவான நன்மைகளை செய்யக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை சிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமல்களை எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தால் அது நம்முடைய நேரத்தில் பரக்கத், அபிவிருத்தி. நம்முடைய ஆயுளில் பரக்கத்தை நாம் பார்க்கின்றோம். குறைந்த ஆயுளை கொண்ட நாம் நிறைவான நல்ல அமல்களை, வணக்க வழிபாடுகளை உலகத்தில் நாம் செய்து முடித்தால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆயுளில் அது பரக்கத். அதற்கு உதாரணங்களையும் நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். முந்தைய சமுதாயத்தைச் சேர்ந்த எத்தனையோ நபர்கள், சமுதாய மக்கள் 3000 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தவர்களும் உண்டு. நிறைய வணக்க வழிபாடுகளை கண்ணமிக்கும் நேரம் கூட தவறாமல், விட்டுவிடாமல் அல்லாஹ்வையே வணங்கியவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு. முந்தைய நபிமார்களிலே யூஷா பின் நூன் போன்ற நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற நபிமார்கள் சுமார் 80க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஒரு வினாடி கூட அல்லாஹ்வை மறக்காமல் திக்ர் செய்திருக்கின்றார்கள், வணங்கியிருக்கின்றார்கள். அது போன்ற வணக்க வழிபாடுகளை நம்மால் எப்படி அடைய முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்து ஒரு 15-20 வருடங்கள் வரை நாம் சிறு வயதிலேயே இருக்கின்றோம், அறியா பருவத்தில் இருக்கின்றோம். அதற்கு பிறகு நாம் மார்க்கத்தை விளங்கி அமல் செய்வதற்கு தயாராகி நாம் அந்த வணக்க வழிபாடுகளில் முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கே நமக்கு 20-30 ஆண்டுகள் கடந்து விடுகின்றது. 20-30 ஆண்டுகளை கடந்த பிறகு, 50-60-70 வயதை நாம் கடந்த பிறகு, கடைசி நேரத்தில் பலகீனத்தின் காரணமாக, பல்வேறு சுமைகளின் காரணமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு குறைந்து அதிலே நம்முடைய முயற்சியும் சுறுசுறுப்பும் குறைந்து போய் அப்படியே நாம் சுழங்கி விடுகின்றோம், சோர்ந்து விடுகின்றோம். அந்த நேரத்திலே, கடைசி நேரத்திலே, சக்கராத்துடைய நேரம் நமக்கு நெருங்கக்கூடிய நேரத்திலே
நம்முடைய வாழ்க்கையிலே வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடுவதை நாம் இன்றைய காலத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் மார்க்கத்தை சரியாக விளங்கி தெளிவாக தெரிந்து வணக்க வழிபாடுகளை முழுமையாக செய்வதற்குரிய அந்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய காலம் 60 வயது வாழ்கின்றோம் என்று சொன்னால் அதிலே 30 வயது தான் 30 ஆண்டுகள் மட்டும்தான் நாம் ஒழுங்காக அமல் செய்ய முடியும். மீதி 30 ஆண்டுகள் அதிலே கழிந்துவிடும். ஆரம்பத்திலே சிறு வயது, கடைசி காலம், இந்த இரண்டுக்கும் குழந்தை பருவத்தையும் முதுமை பருவத்தையும் பிரித்துவிட்டால் வாலிப பருவம், இளமை பருவம் நமக்கு சுமார் ஒரு 20, 30, 40 ஆண்டுகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சங்கைக்குரலை இந்த குறைந்த காலத்திலே, குறைந்த ஆண்டிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கின்றோம், நம்முடைய ஆயுளை நாம் எப்படி வளர்த்துக் கொள்கின்றோம், அதை பராமரித்துக் கொள்கின்றோம், கவனித்துக் கொள்கின்றோம் என்பதை நாம் சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அற்புதமான வணக்க வழிபாடுகளை, அமல்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார்கள். நம்முடைய ஆயுளில் பறக்கச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்த ஆயுளை கொண்டு நாம் அதிகமான வணக்க வழிபாடுகளை முந்தைய சமுதாயத்தில் செய்த நல்ல அமல்களை விட அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கண்டிப்பாக தரக்கூடியவனாக இருக்கின்றான். எனவேதான் உலகத்திலே முந்தைய சமுதாயத்திற்கு கொடுக்கப்படாத அற்புதமான வணக்க வழிபாடுகளை எல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்திய முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். சென்ற வாரத்தில் கூட நாம் ஒரு செய்தியை சொன்னோம். லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒரு வணக்கத்தை அன்றைய இரவிலே நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கின்றதே, அது தஸ்பீஹாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இன்ன பிற வணக்கங்கள், சதகாக்கள், ஜக்காத்துகள், தான தர்மங்கள், இது போன்ற எத்தனை வணக்க வழிபாடுகள் இருக்கின்றதோ அன்றைய லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு வணக்கம் ஒன்றின் நன்மை 1000 மாதங்கள் அந்த தொடர்படியாக அந்த வணக்கத்தை செய்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் அள்ளி கொடுக்கின்றான். நாம் 2 ரக்காத்து தொழுகின்றோம் என்று சொன்னால் அந்த இரவிலே நஃபிலான தொழுகை ஒரே ஒரு ரக்காத்திற்கு, அந்த ஒரு ரக்காத்தை 1000 ஆண்டுகள் நாம் இடைவிடாமல் செய்தால் 1000 மாதங்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இப்படி ஒவ்வொன்றிற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல மடங்கு இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தருகின்றான் லைலத்துல் கத்ர் இரவிலே. அதுபோன்று இன்னும் சில இரவுகளை பெருமானார் அறிவித்துள்ளார்கள், நமக்கு வணக்க வழிபாடுகளை செய்து காண்பித்துள்ளார்கள். நம்முடைய வரலாற்றிலே, வாழ்க்கையிலே நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்களிலே வரக்கூடிய மேராஜ் இரவு, அதற்கு பிறகு வரக்கூடிய ஷாபானுடைய பராத்துடைய இரவு, இது போன்ற இரவுகள் எல்லாம் நாம் குறைந்த நேரத்திலே அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இரவுகளாக, நேரங்களாக, காலங்களாக அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்துள்ளான். அதை சரியாக முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு அல்லாஹ் ஆயுளை வழங்கியிருக்கின்றான். அந்த ஆயுளை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். சரியாக முறையாக பயன்படுத்த தவறிவிட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆயுளை நிரப்பமாக, முழுமையாக அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டிலே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கீக்குரியவில்லை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், முந்தைய சமுதாயத்து மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய நிஅமத்துகளை அல்லாஹ் அள்ளி கொடுத்தான். ஆனால் அந்த நிஅமத்துகளை எல்லாம் அனுபவித்தவர்கள் தற்பெருமையின் காரணத்தினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ரிஸ்கை, அல்லாஹ்வுடைய செல்வத்தை, அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை, அருள்கொடையை அவர்கள் சரியாக முறையாக பயன்படுத்த தவறிய காரணத்தினால் அதை மீண்டும் பிடுங்கிவிட்டதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஃபலம்மா நஸு மா ذிக்ரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப அலா குல்லி ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அഖذனாஹும் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான். ஃபலம்மா நஸு மா ذிக்ரு பிஹி, நாம் ஒரு சமுதாயத்திற்கு நிறைய நன்மைகளை, நிஅமத்துகளை அள்ளி கொடுத்தோம், நிறைய செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் வசதி வாய்ப்பையும் நாம் அள்ளி கொடுத்தோம். ஆனால் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், ஒவ்வொரு வாசலையும், பரக்கத்துடைய ஒவ்வொரு வாசலையும் நாம் அவர்களுக்கு திறந்து வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். வருமானம் கொட்டுகின்றது, வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அந்த மகிழ்ச்சியுடைய நேரத்திலே அல்லாஹ்வை நினைவு கூறாமல் அதை அல்லாஹ் தான் கொடுத்தான் என்பதை அவர்கள் மறந்துவிட்டு பெருமையாக பேச ஆரம்பித்தார்கள். அதனால் என்ன ஆனது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கின்றான், இதாகும் முப்லிசூன், அத்தனையும் நாம் பிடுங்கிக் கொண்டு ஒன்றும் இல்லாதவர்களாக நாம் அவர்களை ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சங்கைக்குரியவர்கள் இது போன்ற எத்தனையோ வசனங்களை குர்ஆனிலே நாம் பார்க்கலாம். ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஊரை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? நாம் அதிகமான நிஅமத்துகளை, அருள்கொடைகளை அள்ளி கொடுத்தோம்.
ஆனால் அவர்கள் அதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உலகத்திலே நாம் வாழும் காலகட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே அபிவிருத்தியை பரக்கத்தை நாம் வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நேரங்களில் நமக்கு அதற்கு வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடியும். பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் பரக்கத்திற்காக துஆ செய்யும்படி வேண்டியிருக்கின்றார்கள். அதிலே யார் யாருக்கெல்லாம் நபி அவர்கள் துஆ செய்தார்கள், யார் யாருக்கெல்லாம் துஆ செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் என்ற வரலாறுகளையும் நாம் ஆய்வு செய்ய முடியும். பெருமானார் சாதாரணமாக ஒருவருக்கு துஆ செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய உள்ளத்தில் இவருக்கு துஆ செய்தால் சிறப்பு என்று முன்னறிவிப்பு அவருடைய உள்ளத்தில் இருந்தால், அவர்களை பற்றிய அறிவிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில் போட்டிருந்தால் அவர்கள் துஆ செய்வார்கள். இல்லை என்று சொன்னால் செய்ய மாட்டார்கள், துஆ செய்ய மாட்டார்கள். நிறைய சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே வந்து கேட்டுள்ளார்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு துஆ செய்யுங்கள், பரக்கத்திற்காக துஆ செய்யுங்கள். சங்கைக்குரியவர்களே, நாம் கேட்கக்கூடிய பரக்கத்து எப்படி இருக்க வேண்டும், நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாசத்தை ஏற்படுத்திவிடக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். ஒழுகுடைய நேரத்திலே அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தம்பி வ வஸ்ஸினி ஃபீ தாரி வ பாரிக் லீ ஃபீ ரிஸ்கி என்ற துஆவை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். ஒழுகுவின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்ற துஆக்களை மனப்பாடம் செய்து ஓத வேண்டும். மனப்பாடம் இல்லை என்றாலும் இந்த துஆவை மனப்பாடம் செய்தாவது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே இந்த 3 விதமான நிஅமத்துகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று பெருமானார் கற்றுக் கொடுத்த அந்த துஆவுடைய பரக்கத்தை கொண்டு இன்றைக்கும் சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். அனுபவபூர்வமான அமல்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்காத நபிமார்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே எல்லா நபிமார்களும் பாவ மன்னிப்பை கேட்டுள்ளார்கள். உலகத்திலேயே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமானால்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு சன்னிதானத்தில் போய் நிறுத்தப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் விசாரணையின்றி சுருக்கம் சொல்லும் பாக்கியத்தையும் பெற முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை நரகத்தில் அனுபவித்து விட்டுத்தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிப்பான். எத்தனை ஆண்டுகள் நாம் நரகத்தில் வேதனைகளை தண்டனைகளை அனுபவிப்பது, கோடான கோடி ஆண்டுகள், அதற்கு கணக்கே கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். சங்கீக்குரியவர்களே, நம்முடைய வீட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் அவையெல்லாம் தீர்ந்து, சிரமங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து விசாலமான தன்மை நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கிலே அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு ரிஸ்காக வாழ்க்கையில் தருகின்றானோ அத்தனையிலேயும் பரக்கத்து நமக்கு வேண்டும். அதைத்தான் பெருமானார் அழகாக கற்றுக் கொடுத்துள்ளார்கள். சாதாரணமாக இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஒழுவில போய் என்னத்தை போய் துவா செய்வது. சிலர் இப்படியும் நம்மை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். ஒழுவிலெல்லாம் துவாலாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒழுவிலே துவா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டதுக்கெல்லாம் துவா செய்யக்கூடாது என்றெல்லாம் நம்மை குழப்பக்கூடிய சமுதாயத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சங்கீக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் துவா கபூலாக்கப்படும் என்று நாம் அறிய முடியாது. எந்தெந்த நேரத்தில் துவா செய்ய வேண்டும் என்று பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அதை நாம் சரியாக முறையாக செயல்படுத்த வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது வந்து தன்னிடத்திலே துவா செய்யும்படி வேண்டிக் கொண்டால் பெருமானார் சொல்லுவார்கள், துவா செய்வார்கள், யா அல்லாஹ் நீ இவருக்கு எதை கொடுத்தாயோ அதிலே பரக்கச்சி என்றுதான் துவா செய்வார்கள். நீ இதை கொடு அதை கொடு என்று பெருமானார் எப்பொழுதும் துவா செய்ய மாட்டார்கள். யாராவது வந்து பெருமானாரத்திலே பரக்கத்துக்காக துவா செய்யும்படி வேண்டிக் கொண்டால், யா அல்லாஹ் நீ எதை இவருக்கு கொடுத்துள்ளாயோ அதிலே நீ பரக்கச் செய். எதை கொடுத்துள்ளாயோ குறைந்த அளவாக இருந்தாலும் அதிலே நீ நிறைவான பரக்கத்தை கொடு என்பதாகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்துள்ளார்கள். ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொல்கின்றார்கள், என்னுடைய தந்தை வாழ்நாளிலே நிறைய கடனாளியாக நிறைய பேரிடத்திலே கடன் வாங்கியிருந்தார். கடன் வாங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். உஹது போரிலே என்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். என்னுடைய தந்தையிடத்திலே ஒரு சிறு தோட்டம், பேரித்தம்பழம் தோட்டம் இருந்தது. கடன்காரர்கள் எல்லாம் என்னை துரத்தினார்கள். என்னிடத்திலே வந்து வலுக்கட்டாயமாக கடனை கொடுக்க வேண்டும், உன்னுடைய தந்தை இறந்து விட்டார், அதற்கு பிறகு நீதானே பொறுப்பு, எனவே உன்னுடைய தந்தையின் கடனை நீ கொடு என்பதாக என்னிடத்திலே அவர்கள் வலுக்கட்டாயமாக நிர்பந்தமாக என்னை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார்கள். கடுமையாக என்னிடத்திலே நடந்து கொண்டார்கள். நான் பெருமானாரிடத்திலே சென்று விஷயத்தை முறையிட்டேன். என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவர் பட்ட கடன்கள் எல்லாம் நான் தீர்க்க வேண்டும் தான், ஆனால் என்னிடத்தில் இப்பொழுது பொருளாதாரம் இல்லை. என்னிடத்திலே கொஞ்சம் சிறிய பேரிச்சம்பழம் தோட்டம் ஒன்று இருக்கின்றது, சிறிய அளவிலே.
இவ்வளவுதான் என்னுடைய வருமானம், என்னுடைய தந்தையை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், நான் என்ன செய்வது? கடனாளிகள் என்னை துரத்துகின்றார்கள், என்னை கடுமையாக என்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள். யார் சொல்லலாம், நீங்க கொஞ்சம் வந்து பேசுங்கள். பெருமானார் அந்த கடன்காரர்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், இவ்விடத்திலே ஒன்றும் இல்லை, இந்த சின்ன தோட்டம் தான் இருக்கின்றது. இந்த பேரிச்சம்பழத்தை தோட்டத்திலே காய்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவற்றை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றேன். யாரிடத்திலே இவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் கடன் வாங்கியிருந்தாரோ அவர்களிடத்திலே எல்லாம் இதில் வரக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நான் பங்கீடு செய்கின்றேன். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய கடனை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள், மீதி இருக்கக்கூடிய கடனை நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த கடன்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதெல்லாம் கிடையாது, கடனை முழுசாக கொடுத்தாக வேண்டும். அப்பொழுது என்ன செய்வது? சிறிது காலம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். சஹாபி அறிவிக்கின்றார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜாபிர் அவர்களே நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளை காலையில் அதிகாலையில் நான் வருகின்றேன் உங்களுடைய வீட்டிற்கு, கவலைப்படாமல் செல்லுங்கள், உங்களுடைய பிரச்சனை தீரும் என்று பெருமானார் என்னிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். நான் இரவிலே சென்று என்னுடைய மனைவியிடத்திலே செய்தியை சொன்னேன். என்னுடைய மனைவி சொன்னார்கள், நாயகம் வருவதாக சொன்னார்களா, நம்முடைய பிரச்சனை தீர்ந்தது, கவலையை விடுங்கள், நிம்மதியாக இருங்கள், பெருமானார் சொல்லிவிட்டார்கள், கண்டிப்பாக நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று அன்றைய தினத்திலே நிம்மதியாக உறங்கினார்கள். அடுத்த நாள் காலை ஃபஜ்ர் தொழுகை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகை தந்தார்கள். அவருடைய தோட்டத்தில் விளைந்த பேரிச்ச மரங்களை கொஞ்சமே அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்திலே வைக்கும்படி சொன்னார்கள் பெருமானார். கடன்காரர்கள் எல்லாம் அழைத்தார்கள், எல்லா கடன்காரர்களும் வருகை தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்றை ஓதி அந்த பேரிச்சம்பழ குவியல் மீது ஊதினார்கள். ஊதிவிட்டு படியிலே அளந்து கொடுத்தார்கள். நீ ஒவ்வொருத்தருக்காக யாருக்கெல்லாம் உடைய தந்தை கடன் பட்டார்களோ அத்தனை பேருக்கும் நீ கொடுத்து விட்டு வா. ஒவ்வொருவராக அழைத்து கொடுக்கப்பட்டது. அத்தனை கடன்காரர்களும் தங்களுடைய கடனை பேரிச்சம்பழமாக பெற்றார்கள். எல்லோரும் பெற்றுக்கொண்டு சென்ற பிறகு யாரும் இருக்கின்றார்கள் என்று பெருமானார் 3 தடவை கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா கடனும் முடிஞ்சு போச்சு, எல்லா கடனும் முடிந்து விட்டது, யாரும் இல்லை, இப்பொழுது நாங்கள் தான் இருக்கின்றோம், இவ்வளவு இருக்கின்றது. பெருமானார் பார்த்தார்கள், அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஆரம்பத்திலே குவித்து வைத்த அந்த பேரிச்சம்பழ குவியல் அப்படியே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சற்று கூடுதலாக ஆனதை போன்று எங்களுக்கு காட்சி அளித்தது. எவ்வளவு நாங்கள் குமித்து வைத்திருந்தோமோ, சேர்த்து வைத்திருந்தோமோ, அதைவிட சற்று கூடுதலாக அதிகமாக அந்த பேரிச்சம்பழம் காட்சி அளித்தது. அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள், இவைகளை நீ வைத்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ், இந்த பேரிச்சம்பழத்திலே இவருக்காக நீ பரக்கத் செய்வாயாக என்று பெருமானார் எங்களுக்காக துஆ செய்தார்கள். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்ன ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹ் நமக்கு எதை வழங்கியிருக்கின்றானோ அதிலே பரக்கத்து செய் என்பதாகத்தான் துஆ செய்வார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஹதீஸிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே சங்கைக்குரியவர்களே, சஹாபாக்களிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான நேரங்கள் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையை நடத்தியவர்கள். சிறு வயதிலிருந்தே அவர்கள் எப்படி இருந்தார்கள்? பெருமானாருக்கு சேவை செய்யக்கூடிய அற்புதமான சேவையாளராக அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாறு பார்க்கின்றோம். அந்த நேரத்திலே அவருடைய தாயார் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகை தந்து பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சேவகர், உங்களுடைய வேலைக்காரர், சேவகர் இருக்கின்றாரே, பணியாளர் அனஸ், தன்னுடைய மகன் என்று சொல்லவில்லை, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அருமை மகனார் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் சிறு வயதிலிருந்தே, சின்னஞ்சிறிய வயதிலிருந்தே பெருமானாருக்கு சேவை செய்வதற்காக, பணிவிடை செய்வதற்காக தங்களுடைய குழந்தையை அனஸ் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் பெருமானாருக்காக. 10 ஆண்டுகள் பெருமானாரிடத்திலே நான் சேவை செய்தேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். சிறு வயதிலிருந்து 10 ஆண்டுகள் அவர்கள் சேவை செய்தார்கள். அதற்கு பிறகு பெருமானாரின் மறைவு ஏற்பட்டது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அவர்கள் 10 வயதாக இருக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சேவகர், உங்களுடைய பணியாளர் அனஸுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவருடைய ஆயுளில் நீ பரக்கத் செய்வாயாக, இவருடைய குடும்பத்திலே குழந்தை வாக்கியத்திலே நீ பரக்கத் செய்வாயாக, இவருடைய எல்லா காரியங்களிலும் நீ பரக்கத் செய்வாயாக, உதவி செய்வாயாக என்ற துஆவை பெருமானார் அந்த சஹாபிக்கு செய்து முடிக்க வரலாறு சொல்கின்றது. சுமார் 120 வயதுக்கும் மேலாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களில் கடைசியாக மரணித்த சஹாபாக்களில் மிக முக்கியமான சஹாபி இவர்கள்தான்.
இன்னும் சில சஹாபாக்கள் கடைசியாக மரணித்தார்கள். சஹாபாக்களில் கடைசியாக மரணித்த சஹாபாக்கள் உண்டு. அதிலே மிக முக்கியமானவர்கள் நீண்ட நெடுகாலமாக வாழ்ந்த சஹாபிகளில் ஒருவர் இந்த சஹாபி அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். 120 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் கடைசி காலம் வரை கண் பார்வை குறையாமல், உடலில் எந்த விதமான உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படாமல் மிகுந்த ஆரோக்கியத்தோடு 120 வயதிலும் கூட 20 வயது வாலிபரை போர் அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். ஆயுளில் பரக்கத். அதே போல குடும்பத்திலே பெருமானார் துஆ செய்தார்கள், பரக்கத்து செய்வாயாக, இவர்களுக்கு கொடுத்துள்ள குழந்தைகளிலே நீ பரக்கத் செய் என்பதாக பெருமானார் துஆ செய்தார்கள். வரலாறு சொல்லி காட்டுகின்றது. ஹதீஸ் நூலிலே பதிவு செய்வார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்த தங்களுடைய மகன்கள், மகள்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களில் சுமார் 100க்கும் அதிகமான நபர்களை தங்களுடைய கரத்தினாலேயே அடக்கம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தார்களை தங்களுடைய புனிதமான கரங்களினால் அவர்கள் அடக்கம் செய்தார்கள். அதுவரை என்று சொன்னால் எத்தனை நபர்களை அவர்கள் குடும்பத்தில் பார்த்திருக்கலாம். அத்தனை பேர்களையும் அவர்கள் கண்டு அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு மரணித்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக அந்த சஹாபிக்கு துஆ செய்தார்கள் என்று வரலாறு பார்க்கின்றோம். அதே போல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபிகளில் மிக முக்கியமான சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மக்காவிலே மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்தவர்கள். மக்காவிலே அவர் இருந்த பணக்காரர்களையே மிக முக்கியமான பணக்காரர்களில் ஒருவர் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள். இவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும் பொழுது மக்காவிலே தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அப்படியே விட்டு ஹிஜ்ரத் செய்து ஒன்றுமில்லாதவர்களாக பரம ஏழையாக மதீனாவுக்கு வருகை தருகின்றார்கள். வருகை தந்த பிறகு அவருடைய வரலாறை நாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்களில் அன்சாரி சஹாபிகளில் ஒவ்வொருத்தரையும் முஹாஜிர் சஹாபிகளோடு பெருமானார் சகோதரராக ஏற்படுத்தினார்கள். அன்சாரி சஹாபிகள் தங்களுடைய தோழராக இருக்கக்கூடிய சகோதராக பெருமானார் ஏற்படுத்திய அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு தங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொன்றாக பிரித்து கொடுத்தார்கள். சொத்துக்களில் இருப்பதையெல்லாம் பாதி பாதியாக பிரித்து, பாதி சொத்து அவருக்கு, பாதி சொத்து நமக்கு. 2 மனைவிமார்கள் இருந்தால் ஒரு மனைவியை தலாக் கொடுத்து நீங்கள் இவர்களை மணந்து கொள்ளுங்கள். 2 தோட்டம் இருந்தால் ஒரு தோட்டம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 2 வீடுகள் உள்ளதால் ஒரு வீடு எனக்கு போதும், ஒரு வீடை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலையும் பங்கு கொடுத்தார்கள் முஹாஜிர் சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள். ஆனால் அன்சாரி சஹாபாக்கள் ஒன்றும் பெரிய பணக்காரர்கள் அல்ல, எல்லோரும் விவசாயிகள். அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். தன்னுடைய சகோதரை பார்த்து சொன்னார்கள், கடைவீதி எங்கே என்று மட்டும் எங்கள் காட்டுங்கள், நான் கடைவீதியை சென்று வியாபாரம் செய்து என்னுடைய தொழிலை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வெண்ணெய் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை கொண்டு அல்லாஹ் பரக்கத்து செய்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் ஒரு நாள் இரவு அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்து அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பார்க்கும் பொழுது அவருடைய ஆடையிலே அஸ்துடைய நறுமணத்துடைய அந்த நறுமண வாசன பொருளுடைய மஞ்சள் நிற கரையை பெருமானார் பார்க்கின்றார்கள். என்ன அப்துல் ரஹ்மான் ஆடையில் அஸ்துடைய கரையை பார்க்கின்றேன், என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது, யார் ரசூலல்லாஹ், நேற்றிரவு எனக்கு திருமணமாகிவிட்டது என்று சொல்ல பெருமானார் சொன்னார்கள், அப்படியா, சொல்லி இருக்கலாமே என்று சொல்லிவிட்டு பெருமானார் துஆ செய்தார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க லக்குமா வ ஜமஅ பைனக்குமா ஃபில் கைர். இன்றைக்கு எல்லா திருமணத்திலும் திருமண மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் துஆ செய்கின்றோமே, இந்த துஆவை பெருமானார் யாருக்கு முதலாக செய்தார்கள் என்று வரலாறை பார்க்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் முதலாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கும் உடைய மனைவிக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இருவருடைய வாழ்க்கையிலையும் எல்லா நிலைகளையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. 2 விதமான நேரத்திலே அவர்கள் பரக்கத்திற்காக பெருமானார் துஆ செய்துவிட்டு, சரி பரவாயில்லை, யாரையும் கூப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, நீ ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடு என்று பெருமானார் சொல்ல அந்த சஹாபி அதை செய்து முடித்தார்கள். இவருடைய வரலாறை இன்னும் நாம் ஆய்வு செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருடைய இந்த துஆவுடைய பரக்கத்தை எப்படி அவர்களுக்கு காண்பித்தான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகள் ஈரல் குலை துண்டு சோனத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து தருவதற்காக தயாரான பொழுது எல்லா சஹாபாக்களும் போட்டி போட்டுக்கொண்டு பெண் கேட்டு வந்தார்கள். பெருமானாருக்கு அன்னை ஃபாத்திமாவை நாங்கள் மனம் முடித்துக் கொள்கின்றோம் யா ரசூலல்லாஹ் என்று ஒவ்வொருத்தராக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பெண் கேட்டு வருகை தருகின்றார்கள். உஸ்மானே கனி ரலியல்லாஹு அவர்கள் ஏற்கனவே 2
பெருமானாருடைய 2 மகள்களை திருமணம் முடித்தவர்கள், அவர்கள் பெண் கேட்கின்றார்கள். இன்னும் இது போன்ற எத்தனையோ சஹாபாக்கள். அப்பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்கள் மகள் ஃபாத்திமாவை எனக்கு மணமுடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு மகராக, அவளுடைய எடைக்கு நிகராக நான் தங்கத்தை தருகின்றேன். இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன மகர் தருகின்றோம்? ஏதோ பெயரளவில் ஏட்டளவில் தப்தரில் எழுதுவதற்காக மட்டும் ஒரு 501 1001 எழுதிவிட்டு மௌத்தாகும் வரை அது கடனாகவே அந்த மகர் இருக்கும். இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம்? அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய எடைக்கு நிகராக நான் தங்கத்தை மகராக தருகின்றேன் என்று பெருமானாரிடத்தில் சொல்ல, பெருமானார் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் நான் உத்தரவு தர மாட்டேன் என்று பெருமானார் சொல்ல, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மனம் முடித்து தரும்படி அல்லாஹ் வஹி இறக்கினான். அதற்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா நாயகத்திற்கும் திருமணமானது என்று வரலாறு சொல்லிக் காட்டும். சங்கைக்குரல் இது எதற்காக நாம் சொல்கின்றோம்? பெருமானாருடைய அற்புதமான அந்த துஆ, பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக ஜமா பைனகுமா ஃபில் கைர் என்ற பெருமானார் அவருடைய திருமணத்தின் நேரத்தில் செய்த துஆவுடைய பரக்கத்து, அந்த பரக்கத்திற்காக பெருமானார் துஆ செய்தார்கள். எடைக்கு நிகராக தங்கம் தரும் கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பணக்காரராக அவர்கள் உருவானார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய துஆ பரக்கத்து. அந்த பரக்கத்தை நாம் பெறுவதற்கு எவ்வளவு முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது. உலகத்தில் வாழும் காலகட்டத்திலே நாம் எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அற்புதங்களை அனுபவிக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எந்த சூழ்நிலையிலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை விட்டு போவதற்கு, நம்மை விட்டும் தூரமாகுவதற்குரிய வழிகளை நாம் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அதனுடைய நிலைகளை பரக்கத்தை நாம் எப்படி பெற வேண்டும்? ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பரக்கத்து எப்படியெல்லாம் நம்மை விட்டும் தூர போய்க் கொண்டிருப்பதை நாம் விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய வாரங்களிலும் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து வர வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் அது விரிவாக பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை முழுமையாக அறிந்து அவருடைய நியமத்துகளை சரியாக முறையாக பெற்று நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த பரக்கத்தை வேண்டக்கூடியவளாக இருக்க வேண்டும். அந்த பரக்கத்து நம்முடைய வாழ்க்கையில் இம்மைக்கு மட்டுமல்ல நாளை மறுமைக்கும் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது. ஆக சங்கீக்குறவிலே உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை நாம் கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிவானாக. எல்லாவித நிலைகளிலும் உயிர் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் ஏழைகளையும் குடும்பத்தார்களையும் பெற்றோர்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக வாழ்ந்த மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்தும் செலவுகளிலிருந்தும் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்னால் கருணையாளனுடைய காபாவை கண்ணாறு கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக ஸலவாத்துகளை ஓதும் பாக்கியத்தை பெற்று பெருமானாருடைய பிரியமான சிபாரிசை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.